கோயம்புத்தூர் பக்கத்துல நான் ஒரு ஒரு யோகா சென்டருக்கு போனேன்னா நான் அறிவாளி, கார்பரேட்டுக்காரன் அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப நான் ஐடில ஒர்க் பண்றேன், நான் நாலேஜா இருக்கிறேன், நான் வந்து ஒரு யோகா சென்டருக்கு போவேன், நான் அறிவாளி அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிற சித்தர்கள் எல்லாம் முட்டாள்ல இருந்து வந்தவங்க தான் இல்லைங்களா? சிந்திக்கணுங்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் வள்ளலார், ஏன்னா வள்ளலார் நான் அதிகமா படிச்சிருக்கனால எடுக்கிறேன். வள்ளலார் வந்து இறைவனை எப்படி வணங்குவதுன்னு கேட்கிறப்ப ஒருத்தருக்கு சொல்றாரு, புருவம் ஏன் முளைச்சிருக்குன்னு யோசிதான் சொல்றாரு. புருவம் ஏன் முளைச்சிருக்கு தெரியல சார், இன்னும் எனக்கு தெரியல. புருவம் ஏன் முளைச்சிருக்கு யோசி, இந்த இடத்துல ஏன் முடி முளைச்சிருக்கு, உள்ளங்கையில ஏன் முடி முளைக்கலன்னு யோசி. இதுக்குள்ளதான் கடவுளுடைய சக்திகள், கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய படைப்பு. நம்ம இந்த மூணையும் நீக்கணும்னு சொல்றாரு வள்ளலார். அதுக்கு உதவணும்னு சொல்றாரு. அதனாலதான் உடற்பிணியான பசியே போக்கு, 7 அவத்தைகள் இந்த உயிருக்கு இருக்கு, அதை நீக்குன்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்றது புதுசாலாம் சொல்லைங்க, நான் பழையதே சொல்றேன். இடையில வந்தவங்க குழப்பிட்டாங்க, ஆனா தெளிவுபடுத்துறீங்க நீங்க. ஆமா, இடையில வந்தவங்க குழப்பிட்டாங்க. ஜோசியத்தினுடைய எந்த நூல்களையும் எங்கேயுமே பரிகாரங்கள் சொல்லப்படல. ஓகே. எந்த கோயில போய் வழிபட சொல்லப்படல. இந்த கோயிலுக்கு போ, இந்த வழிபாடு பண்ணு, இதை செய்ய, அதை செய்யும் சொல்லி அன்னதானம் கூட செய்ய சொல்லல.